டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் உதவி ஆராய்ச்சியாளரான முகமது யூசுப் ரவுத்தர் மீதான போதைப்பொருள் மற்றும் போலீஸ் சுடும் ஆயுத வழக்கு விசாரணை நேற்று குவாலலும்பூர் உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியது. அரசு தரப்பின் முதல் சாட்சியாக குவாலலும்பூர் போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் வான் முகமது வான் அலி சாட்சியமளித்தார். அவர் தனது வாக்குமூலத்தில் 2024 செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில் சினாண்டா கியாரா அடுக்குமாடி வீட்டருகே சந்தேகத்திற்குரிய வகையில் ரவுத்தரை கண்டதாக கூறினார். அவரின் கார் அருகே சென்று அறிமுகப்படுத்திக் கொண்டு விட்டு பரிசோதித்ததில் 2 போலி கைத்துப்பாக்கிகள் அடங்கிய கருப்பு பையும் 305 கிராம் எடையிலான போதைப்பொருள் பொட்டலமும் கைப்பற்றப்பட்டன. கருப்பு பை முன்னிருக்கை பயணி அமரும் இடத்தின் கீழும் போதைப்பொருள் பின்னிருக்கையின் கீழும் கண்டெடுக்கப்பட்டன. அதற்கு முன்பாக காலை 5 மணியளவில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில்தான் ரவுத்தரின் காரில் சுடும் ஆயுதங்கள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்தே சம்பவ இடத்திற்கு சென்று கையும் களுவுமாக சந்தேக நபரை பிடித்ததாக வான் முகமது கூறினார். இவ்வேளையில் மேல் மட்டத்தில் இருந்து வந்த உத்தரவின் பேரிலேயே ரவுத்தர் சிக்க வைக்கப்பட்டதாக அவரின் வழக்கறிஞர் கூறியதை வான் முகமது மறுத்தார். அதிகாலை 5 மணிக்கு வந்ததாக கூறப்படும் தொலைபேசி அழைப்பும் ஜோடிக்கப்பட்டதல்ல என்றார் அவர். உளவு பேதா இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய இந்த 3 ஆண்டுகளில் கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு புகாரையும் கடுமையாக கருதி அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுத்து வந்துள்ளேன். அதே போலதான் இந்த சம்பவமும் என வான் முகமது கூறினார். நீதிபதி டத்தோ முகமது ஜமீல் உசேன் முன்னிலையில் விசாரணை இன்று தொடருகிறது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.